கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில ஊழியக்காரர்கள் ஒன்று கூடி தங்களுக்குள்ளே ஒரு ஜப ஐக்கியத்தை வைத்துக் கொண்டார்கள். அந்த ஜப ஐக்கியத்தின் நோக்கம் பலவிதமான விமர்சனங்களால் ஊழியக்காரர்கள் சோர்ந்து போகும்போது ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணி மற்றவருடைய ஊழியங்களிலே நாம் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்து அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்பதுதான். அதற்காக அந்த ஐக்கியத்திலே அவர்கள் சில சட்டங்களை வைத்துக் கொண்டார்கள். இந்த ஐக்கியத்திலே பேசுகிற ஒவ்வொருவரும் முதலாவது தான் பேசுகிறது உண்மைதானா, நான் பேசுகிறது உண்மை என்று எனக்கு நிச்சயமாய் தெரியுமா, அப்படி தெரிந்திருந்தால் பேச வேண்டும். இரண்டாவது, நான் பேசுகிறது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அல்லது பயனற்றதா. மூன்றாவது, நான் பேசுவது யாரையாவது உற்சாகப்படுத்துமா அல்லது சோர்ந்து போக செய்யுமா. நான்காவது, நான் பேசித்தான் ஆக வேண்டுமா, மௌனமாகவும் இருக்க முடியுமா. மௌனமாக இருக்க முடிந்தால் நான் பேசாதிருப்பதே நலம். கடைசியாக, நான் நல்லதை நினைத்து பேசினாலும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறேனா, இப்படியெல்லாம் யோசித்து விட்டுதான் ஒவ்வொருவரும் பேச வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் எடுத்திருந்தார்கள். ஆம், அது அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் இது பொருந்துவதுதானே. பரிசுத்த வேதாகமமும் அப்படித்தானே சொல்லுகிறது. நாம் பேசுகிற வார்த்தைகள் பிறருடைய காயங்களை ஆற்றுகிறதா, காயப்படுத்துகிறதா, பயனுள்ளதா இருக்கிறதா, பயனற்றதா இருக்கிறதா, அவைகள் உண்மையா இருக்கின்றனவா, உண்மை என்று நானாக நம்பிக்கொண்டிருப்பதை பேசுகிறேனா, சரியான வார்த்தைகளை சரியான சத்தத்திலே பேசுகிறேனா, இதையெல்லாம் யோசித்து பார்த்து நாம் பேசும்படிக்கு அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பிரசங்கி 12:10 இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான், எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். அப்போஸ்தலர் 26:25 சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். ஆம், சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகள், இதமான வார்த்தைகள், அவசியமான வார்த்தைகள், தீமையற்ற வார்த்தைகளை நாம் பேசுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிக்கும் போது குற்றமற்றவர்களாய் காணப்படுவோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நினைத்து நன்மையானவைகளை பேசுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.